இந்த வீடியோவில் நம்ம ஏப்ரல் 2025 கொஷின் பேப்பரில் இருக்கிற பார்ட் பி தான் கவர் பண்ண போகிறோம். பார்ட் பியில் நமக்கு மொத்தம் 7 கொஷின்ஸ் கொடுத்து 5 கொஷின்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஒரு சாப்டர்லேருந்து நமக்கு ரெண்டு கொஷின் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் 2 கொஷினுமே நமக்கு 13 and 14 2 கொஷினுமே ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 2 கொஷின் கவர் பண்ணியிருக்காங்க. ஒன்று லாகு, இன்னொன்று ரேஷியோவில் ப்ரொபோர்ஷன்லேருந்து கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 15th கொஷின் வந்து நமக்கு ஏபி ஃபார்மேட்டு. ஸோ செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின், இது வெயிட்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதுக்காக போடுறேன். 16th கொஷின் வந்து மீன் டீவியேஷன். அடுத்தது மீன் டீவியேஷன் மாதிரியே ஹார்மோனிக் மீன் ஒன்று இருக்கு. ஸோ அது ரெண்டும் ஒரே சாப்டர் தான். தேர்ட் சாப்டர்லேருந்து 2. நெக்ஸ்ட் சாப்டர் ஃபிக்ஸ்டு பேஸ்ன்றது ஒரு சாப்டர், ரெக்ரெஷன்றது ஒரு சாப்டர். இங்கே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது நமக்கு ஒரு தியரி கொஷினும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரெஷன்றது ஒரு 6 பாயிண்ட் தியரி எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ 7 கொஷினில் வெயிட்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு 2, செகண்டுக்கு 1, தேர்டுக்கு 2 கொஸ்டின், ஃபோர்த் சாப்டரில் 1, ஃபிஃப்த் சாப்டரில் 1. இந்த 2ன்றது வந்து எந்த சாப்டரில் வேணால் நமக்கு 2 கொஸ்டின்ஸ் வரலாம். Prove that log of base 10 1600 நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணா 2 plus 4 log 10 base 10 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து இதுல எந்த பக்கம் எடுத்து ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா 1600 எடுத்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய டவுட் வரும், எப்படி லெஃப்ட் எடுக்கிறோம், ஏன் ரைட் எடுக்கக்கூடாது அப்படின்னு. லெஃப்ட்ல தான் நமக்கு 1600ன்னு முழுசா ஒரு நம்பர் இருக்கு, அதை தான் என்னால் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ஸோ லாக் பேஸ் 10 இந்த பக்கம் இருக்கிறதையும் நம்ம எழுதலாம், பட் அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா 2ன்னு இருக்கா, அப்போ 2 வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது, 2க்கு வேல்யூ கொடுக்கணும். பட் இங்கே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, இதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ லாக் பேஸ் 10 1600 இதை வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா லாக் பேஸ் 10 16 into 100 அப்படின்னு இதை பிரிச்சுக்கிறேன். 1600 அப்படின்னு இருக்கிறத 16 into 100 அப்படின்றது 1600 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஏன் இதை இப்படி ஸ்பிளிட் பண்ணேன், ஏன் வந்து 16 into 100ன்னு எடுத்திருக்கோம், ஏன் வேற நம்பர் எடுக்கல அப்படின்னா, இங்க மேல இந்த இடத்துல பார்க்கும் போதே எனக்கு என்ன தெரியுது, இது வந்து 2 power 4 அப்படின்னு இருந்திருக்குன்னு தெரியுதா. இந்த 2 வந்து நமக்கு எந்த ஐடியாவும் இல்லை, பட் இந்த பக்கம் வந்து 4 முன்னாடி இருந்துச்சுன்னா பை லாகோட ப்ராப்பர்ட்டி இது 2 power 4ன்னு இருந்திருக்கணும். 2 power 4ன்றது 16, அதனால நான் இங்க 16 into 100 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன் அந்த ஆன்சரை கொண்டு வரதுக்காக. இப்போ அண்ட் மல்டிப்ளிகேஷன், லாக்ல வந்து மல்டிப்ளிகேஷன் என்னது பிளஸ். ஸோ லாக் பேஸ் 10 16 பிளஸ் லாக் பேஸ் 10 100 அப்படின்னு அதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்போ 100ன்றது என்னால் 10 ஸ்கொயர்னு எழுத முடியும். இந்த 16 4 ஸ்கொயர்னும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், 2 power 4ன்னு எழுதலாம். இப்போ லாகோட ப்ராப்பர்ட்டி படி பவர்ல இருக்கிறது முன்னாடி வரும். ஆன்சர்ல எனக்கு முன்னாடி வந்திருக்க டேர்ம் என்ன அப்படின்னா 4 தான் முன்னாடி வந்திருக்கு. அப்போ பவர்ல இருக்கிறது முன்னாடி வரணும்னா 2 power 4 தான் எழுதினாதான் எனக்கு இது கரெக்டா இருக்கும். ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். ஸோ இப்போ இங்கே என்ன எழுதலாம், லாக் பேஸ் 10 16 4 ஸ்கொயர்னு எழுதாம 2 power 4ன்னு எழுதிக்கிட்டோம். பிளஸ் லாக் பேஸ் 10 100 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ பவர் ஆஸ் பர் லாக் ப்ராப்பர்ட்டி பவர் முன்னாடி வந்துடும். ஸோ 4 லாக் பேஸ் 10 2, இங்கே 2 லாக் பேஸ் 10 10 அப்படின்னு வரும். அகைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா லாக் பேஸ் ஏ அப்படின்னு இருந்தால் 1 அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த பார்ட் நமக்கு என்னவாயிரும் 1 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே 4 லாக் பேஸ் 10 2 பிளஸ் 2 into 1, அதனால 2 தான். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இதுதான் ஆர்ஹெச்எஸ் சைடில் இருக்கும். 2 plus 4 அப்படின்னு இருக்கும். நம்ம 4 log base 2 base 10 ஸ்கொயர் பிளஸ் 2 அப்படின்னு வந்திருக்கு. if a by 3 b by 4 equal to c by 7 மூணு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, ஷோ தட் அப்படின்னு இருக்கு. இது ஒரு ப்ரொபோர்ஷன்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது முதல்ல கொடுத்துருக்கிறது என்ன, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு எழுதிக்கலாம். கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a by 3யும்
b by 4ம் c by 7ம் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி மூணுமே ஈக்குவல்னு சொல்றாங்களோ அப்ப நம்ம ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட், இது வந்து சே சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கேன்றது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், இது மூணுமே ஈக்குவல்ன்றதுனால மூணுமே ஈக்குவல் டு கே அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, a by 3ன்றது கே. அப்போ ஏயோட வேல்யூ நான் என்னன்னு எழுதலாம், 3kன்னு எழுதலாமா? அதே மாதிரி b by 4ம் கே தான், ஈக்குவல் டு கே தான். அப்போ b ஈக்குவல் டு 4kன்னு எழுதலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. அடுத்தது c by 7, c by 7 ஈக்குவல் டு கே அப்படின்னா என்ன சொல்லலாம், c ஈக்குவல் டு 7kன்னு சொல்லலாம். எனக்கு a b c தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, a plus b plus c by c வந்து 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும், நம்ம a plus b plus c by c ஈக்குவல் டு 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். a வந்து 3k, b 4k and c 7k. டினாமினேட்டர்லயும் c, ஸோ 7k. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 14k கிடைக்குது. டினாமினேட்டரில் 7k, k கேன்சல், 7 and 14 கேன்சல் ஆகி 2. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இது ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின், 5 மார்க்கில் கேட்ட கொஸ்டின். Find the sum of all natural numbers from 1 to 300 excluding those divisible by 3. இது வந்து நம்மளோட கொஸ்டின். இங்க கேட்டிருக்கிறது வந்து sum of all natural numbersனு கேட்டிருந்தா நமக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 300, அதுல வந்து 300 வரைக்கும் இருக்கிற நம்பர்ல divisible by 3 எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம s is equal to எப்படி எழுதணும், sum of all natural numbers முதல்ல எடுத்துடணும். sum of all natural number எடுத்துட்டு excludingனா என்னது, மைனஸ். இங்க sum of all numbers divisible by 3. ஸோ divisible by 3 வந்து இதுல இருந்து subtract பண்ணா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம sum of all natural numbers 1 to 300 ரெண்டு பார்ட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் கேஸ் 1 எடுத்துக்கலாமா. கேஸ் 1 வந்து sum of all natural number from 1 to 300 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம எப்படி எழுதலாம், 1 plus 2 plus 3 and so on up to 300 அப்படின்னு எழுதலாமா. இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா Sn equal to n into n plus 1 divided by 2. சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்னு கேட்டாலே ஒரு நம்பர்ல இருந்து இத்தனை நம்பர் வரைக்கும் உள்ளது கண்டுபிடிங்கன்னா இதுதான் நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா, n into n plus 1 by 2. இங்க nன்றது லாஸ்ட் நம்பர் அப்படின்றது தான் n. ஸோ Sn equal to 300 into 300 plus 1ன்றது 301 divided by 2. இதை கேன்சல் பண்ணா 115 வரும். ஸோ 301 into 150, 0. அடுத்து 5ல பண்ணும்போது 5 0 15, 1ல பண்ணும்போது இட்ஸ் 301 0 5 1 5 4. ஸோ இந்த பார்ட்டுக்கான ஆன்சர் 45150. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 3. அதை கேஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் பார்ட்டு, ஸோ கேஸ் 2 சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் divisible by 3. divisible by 3 அப்படின்னா நம்ம எங்கேருந்து எடுக்கணும், 3லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 3 6. ஸோ இது எல்லாத்துக்கும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதை எப்படி எடுக்கலாம்னா 3 6 9 12 and so on up to லாஸ்ட் நம்பர் 300மே divisible by 3 தான். இப்போ இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு SNக்கு நான் டைரக்டா போக முடியாது, ஏன்னா SNோட ஃபார்முலா அங்க வந்து 1லேருந்து 300 அப்படின்னு இருந்ததுனால நம்ம ஜெனரல் ஃபார்முலாக்கு போயிட்டோம். இங்க வந்து இது ஒரு ஏபி ஃபார்மேட்ல இருக்கு. 3 to 6க்கு டிஃபரன்ஸ் வந்து 3, திருப்பி 6க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் 3. டிஃபரன்ஸ் 3ல போறதுனால இது ஏபி ஃபார்மேட். இங்க எழுதுறேன், சீரீஸ் இஸ் இன் ஏபி. ஏபி அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஃபார்மேட்ல இருக்கு.
அப்போ நான் டைரெக்டாக சம்முக்கு ப்ரொசீட் பண்ண முடியாது. என்னோட எஸ்என் ஃபார்முலா n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இது நம்ம ஃபார்முலா. இப்போ கொஸ்டின்லேருந்து நான் வந்து ஏடி எடுத்துக்கலாம். ஏன்றது ஃபர்ஸ்ட் நம்பர் 3, டின்றது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், ஸோ அதுவும் 3. இப்போ எனக்கு n தெரியாது. n கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நம்ம l மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஸோ நான் எனக்கு எல் என்னென்ன அப்படின்னா லாஸ்ட் நம்பர் தான் எல். 300 மைனஸ் ஏன்றது இங்கே எழுதியிருக்கோமா 3 டிவைடட் பை டின்றதும் 3 ப்ளஸ் 1. அப்போ என்னோட n என்ன வருது பாருங்க. 300 மைனஸ் 3ன்றது 297. 297 பை 3 ப்ளஸ் 1. இதை கேன்சல் பண்ணால் 99 வரும். ஸோ ப்ளஸ் 1 போடும்போது 100. இப்போ எனக்கு என்னோட வேல்யூ 100. n ஈக்குவல் டு 100. இப்போ இது எல்லாத்தையும் எஸ்என் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Sn equal to n/2. So 100 by 2, 2a, 2 into a ஓட வேல்யூ 3 plus n minus 1, 100 minus 1 into d. d ஓட வேல்யூவும் 3. இங்க simplify பண்ணா இது 50 உள்ள 6 plus 99 into 3. 99 into 3 அப்படின்றது 297. So 50 into 6 plus 297. 297 ஓட 6 ஆட் பண்ணா 303. So 50 into 303 அப்படின்னு வரும். 303 50 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5ல மல்டிப்ளை பண்ணால் 15, திருப்பியும் 15 ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 15150. இது divisible by 3க்கு. இப்போ என் கொஸ்டின் என்ன? sum of all natural numbers அதில் வந்து excluding those divisible by 3. ஸோ மொத்த நேச்சுரல் நம்பரோட வேல்யூ 45,150. அதில் 3 divisible ஆகிறது 15,150. ஸோ இப்போ Sn equal to என்ன வரும்? 45,150லேருந்து 15,150 சப்ட்ராக்ட் பண்ணுறோம், எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். இப்போ என்னோட ஆன்சர் 30,000. Calculate mean deviation for the following data. இப்போ கொடுத்துருக்க டேட்டா வந்து என்ன இருக்கு பாருங்க. வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கு, ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஸோ ஃப்ரீக்வன்சி இல்லாம எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா நம்ம மீன் டீவியேஷன் ஃபார்முலா எம்டின்னு எழுதலாம். வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம 2 டைப்ஸ்ல போடலாம். மீன் டீவியேஷன் அபவுட் மீன்லயும் போடலாம், மீடியன்லயும் போடலாம். பட் அவங்க கேட்கல அப்படின்னும் போது மீடியன்ல போடுறது தான் நமக்கு சிம்பிளா இருக்கும். ஏன்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கு, இதுக்கு மீடியன் எடுக்கிறது நமக்கு ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால என்ன பண்ணலாம், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மீடியன். ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூவையும் மீடியன்ல சப்ட்ராக்ட் பண்றோம். இது இண்டிவிஜுவல் டேட்டா, ஸோ இட்ஸ் டிவைடட் பை n, டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. எஃப் இருந்ததுன்னா நம்ம எஃப் இன்ட்டுன்னு எழுதுவோம். சிலர் வந்து இதே ஃபார்முலாவை சம்மேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டி பை n இப்படியும் படிச்சிருப்பீங்க. அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மீடியன் அப்படின்னு தனியா எழுதியிருப்போம். அதே தான் நான் இங்க டின்னு தனியா எழுதாம எக்ஸ் மைனஸ் மீடியன் அப்படின்னு எழுதியிருக்கேன். 2 ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல மீடியன் எடுக்க போகிறோம். மீடியனுக்கு எனக்கு இது வேல்யூஸ் எல்லாமே ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்கணும். ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. எல்லா ஆர்டர் வேல்யூவுமே ஒரு ஆர்டரில் தான் இருக்கு. இது அசெண்டிங் ஆர்டர் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர், ரெண்டுமே ஃபாலோ பண்ணலாம். நமக்கு இது கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் இருக்கு. ஸோ கொஷின் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால அப்படியே விட்டுறலாம். மீடியனோட ஃபார்முலா n/2ன்னு எடுக்கலாம், n+1 by 2th ஐட்டம்னு எடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இதில் நமக்கு ஓகே தான். 2 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சில புக்கில் n/2ன்னு எடுத்திருப்பாங்க, சில இதில் n+1 by 2th term அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஸோ இங்கே nன்றது நம்பர் ஆஃப் டேட்டா, நம்பர் ஆஃப் டேட்டா 9 இருக்கு. ஸோ 9+1 by 2th ஐட்டம் அது எங்கே இருக்கோ அந்த ஐட்டம் அப்படின்றாங்க. இப்போ 10/2, 10/2ன்றது 5th ஐட்டம். 5th ஐட்டம் என்ன இருக்குன்னு பாருங்க, கொஸ்டின்லேயே நான் மார்க் பண்ணுறேன். 1 2 3 4 5, 5th ஐட்டம் அப்படின்றது 360. ஸோ மீடியன்றது இப்போ நமக்கு 360 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு.
இப்போ வெர்டிக்கலா நம்ம இந்த எக்ஸ் வேல்யூவை எழுத போறோம். ஸோ கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூவை டேபிள் ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ எழுதும்போது எனக்கு எக்ஸ் வேல்யூ என்னென்ன இருந்துச்சு? 100, 150, 200, 250, 360, 490, 590, 600 and 671. இது x ஓட வேல்யூ. அண்ட் நம்மளோட ஃபார்முலா d ஈக்குவல் டுன்னு எழுதலாம், இல்லை வெறுமனவும் எழுதலாம். x மைனஸ் மீடியன். மீடியனோட வேல்யூ 316 மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். இது மாட்லஸ். மாட்லஸ் போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெகட்டிவ் எழுதும்போது பாசிட்டிவாக தான் நான் அதை எழுதுவேன். ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் அதே இதுதான், எக்ஸ் மைனஸ் 360. ஒரு வேல்யூவையும் நான் 360ல நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் மேலே எழுதிக்கலாம். இது வந்து எக்ஸ் மைனஸ் 360 அப்படின்றது என்னது? எக்ஸ் மைனஸ் மீடியன் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இல்லை நீங்கள் டீனும் எழுதிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு வேல்யூவையும் 360ல மைனஸ் பண்ணுங்க. 100 மைனஸ் 360 என்ன வரும்? மைனஸ் 260. ஆனால் இங்கே ஒரு மாடுலஸ் சிம்பிள் போட்டதுனால அது ப்ளஸ் 260. அடுத்தது 150 மைனஸ் 360 அப்படின்றது 210. நெக்ஸ்ட் 200 மைனஸ் 160ன்றது ப்ளஸ் 160. எதுவுமே இங்கே நம்ம நெகட்டிவ்லேயே எழுத மாட்டோம், எல்லாமே பாசிட்டிவ்ல எழுதுவோம். 250 மைனஸ் 360ன்றது 110. இங்கே 0 வரும். 490ல 360 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இட்ஸ் 130. 590க்கு வரும்போது 230. அண்டு 600ல சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 240. 671ல பண்ணும்போது 311. இப்போ இதுக்கான சம்மேஷன் வேணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 1651 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ என்னோட ஃபார்முலாக்கு போயிடலாமா? ஃபார்முலா என்ன நமக்கு? எக்ஸ் மைனஸ் மீடியன், அது சம்மேஷன் டிவைடட் பை என். ஸோ இங்கே ஃபார்முலாவில் மீன் டீவியேஷன் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மீடியன், அதோட வேல்யூ, அண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ 1651 divided by total number of data நமக்கு 9. டிவைட் பண்ணா 183.444 போயிட்டே இருக்கும். ஸோ MD equal to 183.4. Properties of regression coefficients. ஸோ regression coefficientன்றது நமக்கு 5 மார்க்கில் இல்லைன்னா 10 மார்க்கில் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கலாம். நமக்கு மொத்தம் 6 ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த 6 ப்ராப்பர்ட்டியும் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து correlation coefficient வந்து is a geometric mean between the regression coefficients. geometric meanன்றது தான் அந்த ரூட் ஆஃப் அப்படின்னு எழுதியிருக்கோம். correlation coefficient R அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோமா? R equal to root of ரெண்டு கோஎஃபிஷியன்ட், ரெக்ரெஷனோட ரெண்டு கோஎஃபிஷியன்ட் BXY, X on Y, Y on X, அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து நமக்கு correlation coefficient-ஆ இருக்கும். Next, it is clear that the property 1, both regression coefficients must have the same sign. So ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும் ஆர் ரெண்டுமே நெகட்டிவா இருக்கணும். If one of the regression coefficient is greater than unity, so ஒன்று வந்து 1 விட அதிகமா இருந்தா இன்னொன்று வந்து 1 விட கம்மியா இருக்கணும். இந்த BXY BYXல ஒரு டேர்ம், இதுதான் நம்ம கண்டிஷன். இதை வந்து நீங்கள் ஆன்சர் போடும்போது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த டேர்ம் வந்து கிரேட்டர் தென்னாக இருந்ததுன்னா the next term will be less than unity. அப்போ தான் அதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு less than or equal to 1ல ஆன்சர் வரும். Fourth one, the correlation coefficient will have the same sign as that of the regression coefficients. இது ரெண்டுத்துக்கு என்ன சைன் வருதோ அதே சைன்ல தான் எனக்கு correlationக்கான சைனும் வரும். And fifth one, arithmetic mean வந்து it's greater than or equal to correlation coefficient. இந்த regressionோட arithmetic mean greater than. And sixth last point வந்து regression coefficients are independent of change of origin but not of scale அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 6 பாயிண்ட் எழுதினா போதும். 5 மார்க்ல கேட்டாலும் இந்த 6 பாயிண்ட் தான், 10 மார்க்ல கேட்டாலும் இந்த 6 பாயிண்ட் எழுதினா போதும்.
convert the following fixed base index number into chain base index number. இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ எஃபிஐலேருந்து சிபிஐக்கு மாற்றுறதுக்கான ஃபார்முலாவை இங்கே எழுதுறேன். ஸோ சிபிஐ கண்டுபிடிக்கணும். செயின் பேஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எஃபிஐ ஆஃப் கரண்ட் இயர். கரண்ட் இயர்ன்றது அந்த இயர். ஸோ எஃபிஐ ஆஃப் கரண்ட் இயர் divided by FBI of previous year into 100. இதுதான் நம்ம ஃபார்முலா. இப்போ கொடுத்துருக்கிறத வேர்ட்டிக்கலா எழுதிக்கலாம் நம்ம டேபிள். ஸோ இயரோட வேல்யூ 1969, 1970. அதுக்கான எஃபிஐ எழுதுறேன். எஃபிஐ வந்து 80, 88, அப்புறம் 1971, 1972 க்கான வேல்யூ 105.6, 95.4 and 133.6. 1973க்கு 133.06. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா வந்து நான் இங்கே எழுதுறேன். இந்த இடத்துல ஃபார்முலா எழுதுறேன். சிபிஐ ஈக்குவல் டு எஃபிஐ ஆஃப் கரண்ட் இயர். கரண்ட் இயர்னா 1969 எடுக்கும்போது 69 தான் வந்து கரண்ட் இயர். அடுத்தது எஃபிஐ ஆஃப் ப்ரீவியஸ் இயர் இன்டு 100. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூவில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, ஏன்னா அதுக்கு நமக்கு ப்ரீவியஸ் வேல்யூ இருக்காது. செகண்ட் வேல்யூலேருந்து ஒன்று ஒன்றா நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ செகண்ட் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 88ன்னு கொடுத்துருக்காங்களா, அது கரண்ட் இயர். ஸோ 88 டிவைடட் பை 80 இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். ஸோ 88 டிவைடட் பை 80 இன்ட்டு 100 அப்படின்னு போடும்போது நமக்கு 110 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும்போது நமக்கு என்ன வரும், 105.6 டிவைடட் பை 88 இன்ட்டு 100. எதுவாக இருந்தாலும் இன்ட்டு 100. ஸோ இங்கே நமக்கு 120 அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ போடும்போது டிவைடட் பை 105.6, 95.4 divided by 105.6 into 100. இதை டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணா நமக்கு 90.3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வேல்யூ வந்து 133. கரண்ட் வந்து 133.06, ப்ரீவியஸ் வந்து 95.4. இன்டூ 100 போட போறோம். இன்டூ 100 போட்டா நமக்கு 139.4. இதுதான் ஆன்சர். ஸோ இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃபிஐ ஆஃப் கரண்ட் இயர் டிவைடட் பை எஃபிஐ ஆஃப் ப்ரீவியஸ் இயர் இன்டூ 100. Calculate harmonic mean for the following data. ஸோ ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹார்மோனிக் மீனுக்கான ஃபார்முலா எழுதலாம். HM இங்கே எஃபோட கொடுத்ததுனால என்னோட ஃபார்முலா சம்மேஷன் எஃப் டிவைடட் பை சம்மேஷன் எஃப் பை எக்ஸ். இதுதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சியோட கொடுக்கும்போது உள்ள ஃபார்முலா. ஸோ இந்த கொடுத்துருக்க டேபிளை வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், வேர்ட்டிக்கலாக எழுதிக்கலாம். எக்ஸு எஃப் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 20, 21, 22, 23, 24 and 25 வருது. 4, 2, 7, 8, 3. 25க்கு 8. இப்போ என்னோட ஃபார்முலா நமக்கு ரெஃபரன்ஸ்க்காக இங்கே ஓரமாக எழுதுறேன். என்னோட ஃபார்முலா ஹெச்எம் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் டிவைடட் பை சம்மேஷன் எஃப் பை எக்ஸ். இப்போ எனக்கு முதல்ல வந்து எனக்கு என்ன வேணும்னா சம்மேஷன் எஃப் வேணும். எஃப்ன்றது கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சியோட டோட்டல். இதை டோட்டல் பண்ணால் 32 வரும். அடுத்து டினாமினேட்டருக்கு எனக்கு தேவையானது எஃப் பை எக்ஸ். எஃப் பை எக்ஸ்னா 4 டிவைடட் பை 20. நான் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எழுதுறேன். 4 டிவைடட் பை 20னா நமக்கு 0.2.
இதே மாதிரியே லைனாக எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்க. 2 டிவைடட் பை 21ன்றது 0.095. நான் வந்து 3 டிஜிட் எடுத்திருக்கேன். அப்புறம் 7 டிவைடட் பை 22 0.318. 8 divided by 23 0.348. 3 டெசிமல்ஸ் எடுக்கிறேன், மீதி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். 3 by 24னா 0.125, இது 0.32. இதுக்கு டோட்டல், இதுக்கு நான் டோட்டல் பண்ணும்போது 1.406 இப்படி வரும். இப்போ ஹெச்எம்மோட ஃபார்முலா என்ன? சம்மேஷன் எஃப் 32 டிவைடட் பை எஃப் பை எக்ஸோட டோட்டல் 1.406. இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 22.76 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது ஹெச்எம்ல ஃப்ரீக்வன்சியோடு இருந்தால் இது ஃபார்முலா. ஃப்ரீக்வன்சி இல்லை அப்படின்னா என் பை சம்மேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ்ன்னு இருக்கும். எனிஹோ இது வந்து அரித்மெட்டிக் மீனோட ரெசிப்ரோக்கல் அப்படின்றதுனால நமக்கு இப்படி தான் இருக்கும் ஃபார்முலா.